வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக 12,000 கன அடி நீர் திறப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. கடலூர் அருகே அதிமுக வார்டு கவுன்சிலர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். துரிதமாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தமிழ்நாட்டில் எந்த குற்றங்கள் நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சபாநாயகர் அப்பாவு விளக்கம். நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால்தான் ஏன் எடுக்கவில்லை என்று கேட்க வேண்டும் என்றும் பேட்டி. தமிழ்நாட்டில் எந்த குற்றங்கள் நடந்தாலும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் தான் நீங்கள் இதை ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லுங்கள். மதுரை அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு. பொதுமக்கள் போராட்டத்தை அடுத்து அமைச்சர் மூர்த்தி தலைமையில் இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை அழைப்பு. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் சூறாவளி காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் தொட்டபெட்டா பகுதியில் 6 இடங்களில் நிலச்சரிவு. வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. ரஷ்யாவில் கடற்படை தின விழாவை ஒட்டி நடைபெற்ற அணிவகுப்பு நிகழ்ச்சியில் அதிபர் புதின் பங்கேற்பு. ஜெர்மனியில் நீண்ட தூர ஏவுகணைகளை நிலைநிறுத்தினால் பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை. ஒலிம்பிக் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடுதலில் வெண்கலம் வென்றார் இந்திய வீராங்கனை மனு பாக்கர். பிரதமர் மோடி வாழ்த்து. இந்தியாவுக்கு முதல் பதக்கம் பெற்று தந்தமைக்கும் பாராட்டு. TNPL கிரிக்கெட் தொடரில் லீக் சுற்று போட்டிகள் நிறைவடைந்தன. நேற்று நடைபெற்ற 2 ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி. இனி விரிவான செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பள்ளி மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்களை வழங்கினார். பின்பு பேசிய அவர், தமிழ்நாட்டில் எந்த குற்றங்கள் நடந்தாலும் நடவடிக்கை எடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும், எடுக்காமல் இருந்தால்தான் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அது போலீஸார்ட்ட போய் கேளுங்க, யாரையும் விசாரிச்சாங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. அதை அவங்க தான், காவல்துறை தான் பதில் சொல்லுவாங்க. விசாரணை நடக்கு. நன்றி. நீங்கள் கொலை குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த குற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்காங்கிறது தான் இது. தமிழ்நாட்டில் எந்த குற்றங்கள் நடந்தாலும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் தான் நீங்கள் இதை ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லுங்கள். கடலூர் நவநீதம் நகர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக வார்டு செயலாளர் பத்மநாதன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அச்சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த கொலையில் தொடர்புடைய அனைவரையும் துரிதமாக கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்திற்கு பொறுப்பு ஆளுநராக இருந்த CP ராதாகிருஷ்ணனுக்கு பதில் நிரந்தர ஆளுநராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கைலாசநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் வரும் 31ஆம் தேதி கூடும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்ற வருமாறு CP ராதாகிருஷ்ணனுக்கு சபாநாயகர் செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார். இதன் மூலம் புதுச்சேரி சட்டப்பேரவையில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பிறகு 2வது ஆளுநராக CP ராதாகிருஷ்ணன் தமிழில் உரையாற்ற உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்கள் கட்டணம் செலுத்தும் விதிக்கு எதிராக மக்களின் போராட்டம் வெடித்துள்ளது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் திருமங்கலம் நகர் மற்றும் சுங்கச்சாவடியில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமங்களில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் போராட்டத்தை கைவிட வலியுறுத்தி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இதில் போராட்டக் குழுவினர்கள் பங்கேற்க கோட்டாட்சியர் சாந்தி அழைப்பு விடுத்துள்ளார். தொல்லியல் பணிகளுக்கு சமஸ்கிருதம் கட்டாயம் என்ற அறிவிப்புக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு நடத்தும் கல்வி நிறுவனத்தில் தமிழை படித்தவர்கள் தொல்லியல் ஆய்வை மேற்கொள்ள முடியும் எனும்போது தமிழ்நாட்டில் தொல்லியல் பணிக்கு தமிழ் போதாது, சமஸ்கிருதம் வேண்டும் என்பது அப்பட்டமான சமஸ்கிருத திணிப்பு என்றும், இதன் மூலம் தமிழக ஆட்சியாளர்களின் தமிழ் பற்றும் சமஸ்கிருத எதிர்ப்பும் போலியானது என அம்பலமாகிவிட்டதாகவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். எனவே தொல்லியல் பணிகளுக்கு தமிழை கட்டாய தகுதியாக அறிவித்து புதிய அறிவிக்கையை வெளியிட TNPSCக்கு தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தொட்டபெட்டா பேரூராட்சி சாலையில் 6 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. அவற்றை ஜேசிபி மூலம் அகற்றி நெடுஞ்சாலைத்துறையினர் சீரமைத்தனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் மிகப்பெரிய மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் 10 கிராமங்களில் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மரங்களை வெட்டி அகற்றும் பணியில் மாநில பேரிடர் மீட்புப் படை, நெடுஞ்சாலைத்துறையினர், வனத்துறையினர் ஈடுபட்டனர். தொடர்ந்து சூறாவளி காற்று வீசுவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தொட்டபெட்டா சாலை மூடப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் மெயின் அருவியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் சில மணி நேரங்களில் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவி என அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் குற்றால அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இரவிலும் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் மலைப்பாதை சீரமைப்பு பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். காரையார் சோரிமுத்து ஐயனார் கோயில், மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சோரிமுத்து ஐயனார் கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழாவுக்காக பாபநாசம் சோதனைச் சாவடியில் இருந்து மலைப்பாதை ஓரங்களில் உள்ள செடி கொடிகளை சீரமைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஓசூர் பகுதியில் ஊருக்குள் நுழையும் காட்டு யானைகளை வனப்பகுதிக்கு விரட்ட ஏஐ தொழில்நுட்பத்தில் கேமராக்கள் பொருத்திய கட்டுப்பாட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளது. 1500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஓசூர் வனக்கோட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் வாழ்கின்றன. அவை தண்ணீர் மற்றும் உணவு தேடி வருவதால் உயிர் சேதம், பயிர் சேதம் ஏற்படுகிறது. இதனால் யானைகள் வருவதை தடுக்க அகழி, மின்சார வேலிகள், இரும்பு கம்பிகள் உட்பட பல்வேறு தடுப்புகள் அமைக்கப்படுகின்றன. ஆனாலும் யானைகள் வருவது தொடர்கதையாகியுள்ளது. இந்நிலையில் யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க ஏஐ தொழில்நுட்பத்தில் கட்டுப்பாட்டு மையத்தை ஓசூர் வனத்துறையினர் அமைத்துள்ளனர். 17 இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கேமராக்கள் மூலம் யானைகள் வருகையை கண்டறிந்து மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே பெண்கள், குழந்தைகள் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேரை திமுக நிர்வாகியும் அவருடைய உறவினர்களும் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரைச் சேர்ந்த பாக்கியராஜ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை மாவட்டம் பரமனதல் கிராமத்தில் உள்ள தனது குலதெய்வ கோயிலுக்கு வந்துவிட்டு காரில் திரும்பிய போது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரை அடுத்த தொகரப்பள்ளி காப்புக்காடு அருகே கார் பழுதாகி நின்றுள்ளது. அப்போது அங்கு காரில் வந்த திமுக ஒன்றிய செயலாளர் அறிஞர் அவர்களை திட்டியதுடன் காரை அப்புறப்படுத்துமாறு கூறியதாக கூறப்படுகிறது. இதில் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனால் கோபமடைந்த அறிஞர் தனது உறவினர்களை செல்போனில் பேசி வரவழைத்து பாக்கியராஜின் குடும்பத்தினரை சரமாரியாக தாக்கியதாகவும் காரின் கண்ணாடியையும் உடைத்ததாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் இருதரப்பினரும் சமரசமாகி சென்றதால் வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. வாணியம்பாடி செல்போன் வழிப்பறி குறித்து விசாரிக்க வந்த போலீசார் தனது கையை உடைத்ததாக கூறி இளைஞர் காவல் நிலையம் முன் அழுது புலம்பியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர் ரெட்டித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த குப்புசாமியிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட ஜெகன் என்பவர் குறித்து அவரது சகோதரர் சாரதியிடம் போலீசார் விசாரித்துள்ளனர். இந்நிலையில் காவல் நிலையத்திற்கு நடக்க முடியாத சூழலில் சென்ற சாரதி தனது சகோதரர் குறித்து கேட்டு போலீசார் தாக்கியதாக கூறி அழுது புலம்பியுள்ளார். இதுகுறித்த வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் தனியார் நிறுவனம் சார்பாக ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இந்நிகழ்வில் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர், சிறுமியர் மற்றும் இளம்பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நேர்த்தியான உடை அணிந்து அனைவரும் மிடுக்கான நடை போட்டது காண்போர் கண்களை கவரும் வகையில் அமைந்தது. இந்த ஃபேஷன் ஷோவில் சிறப்பு விருந்தினராக மார்கண்டனி திரைப்படத்தில் நடிகை சில்க் ஸ்மிதா வேடத்தில் நடித்த விஷ்ணுபிரியா கலந்து கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் கெண்டையம்பட்டியில் ஆண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய முத்து முனீஸ்வரர் கோயில் உள்ளது. அங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் கிடாவெட்டு பூஜை நடைபெறும். இதையொட்டி முனீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்திய ஆடுகள், சேவல்கள் பலியிடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்களுக்கு கறி விருந்து அளிக்கப்பட்டது. ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்வெளியில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். இருக்கக்கூடிய நிலைமையில அதே வகையில் அவங்க 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 வருது அவ்வளவு சுத்தமாக இல்லை. ஒன்று அது சரி செய்யப்பட வேண்டும். இல்லை அப்படின்னா வேறொரு கலர் அனுப்பிச்சு அது கொண்டு வரணும். அது கண்டிப்பாக அது தேவையானதாக இருக்குது. அதற்காகத்தான் அதுக்கான காலகட்டம் எடுத்திருக்காங்க. அதில் தவறு இல்லை. ஏன்னா அது வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா அவருக்கு மட்டும் இல்லை, அவங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் திரும்பி வரும்போது பத்திரமா வரணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதை நோக்கிய சில நாட்கள் காலந்தாமத்து போகிறது தவறு இல்லை. வருவது பத்திரமா இருக்கணுங்கிறது தான் முக்கியம்.
மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று உரையாற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதற்காக தொடர் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்ற உள்ளதாகவும், ஆனால் அவர் இதுகுறித்து இறுதி முடிவு எடுக்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அமைச்சரும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான HD குமாரசாமிக்கு திடீரென்று மூக்கில் இருந்து ரத்தம் கொட்டியதால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பெங்களூரில் நடைபெற்ற பாஜக, JDS தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது குமாரசாமிக்கு திடீரென்று மூக்கில் ரத்தம் கொட்டியதால் அருகில் இருந்த அவருடைய மகன் குமாரசாமியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். பின்னர் சிகிச்சை முடிந்து குமாரசாமி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள ஒச்சிறை மணப்பள்ளி என்ற இடத்தில் அதிவேகமாக சென்ற ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ஆம்புலன்ஸ் டிரைவர் உட்பட ஆம்புலன்ஸில் இருந்து 5 பேர் படுகாயமடைந்தனர். ரஷ்யாவில் ஆண்டுதோறும் நடைபெறும் கடற்படை தின விழா கொண்டாட்டத்தையொட்டி பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெற்றது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் உள்ளிட்ட பல கடற்பகுதியில் நடைபெற்ற இந்த அணிவகுப்பில் நூற்றுக்கணக்கான போர்க்கப்பல்கள் பங்கேற்றன. இதனை நேரில் பார்வையிட்ட ரஷ்ய அதிபர் புதின் கடற்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். போர்க்கப்பல்களில் இருந்து ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் விண்ணில் சீறி பாய்ந்து பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தின. ரஷ்ய கடற்படையின் வலிமையை உலகுக்கு உணர்த்தும் வகையில் இந்த கடற்படை தின கொண்டாட்டங்கள் அமைந்தன. ரஷ்ய கடற்படை தின விழா கொண்டாட்டத்தில் இந்திய போர்க்கப்பல் தபார் பங்கேற்றது. அதில் அணிவகுத்து சென்ற இந்திய கடற்படை வீரர்களுக்கு ரஷ்ய அதிபர் புதின் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டார். பின்னர் பேசிய அவர் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தார். வரும் 2026ஆம் ஆண்டு ஜெர்மனியில் நீண்ட தூர ஏவுகணைகளை அமெரிக்கா நிலைநிறுத்தினால் மேற்கு பகுதியில் இருந்து தாக்கும் வகையில் அதேபோன்ற ஏவுகணைகளை ரஷ்யா நிலைநிறுத்தும் என்று அதிபர் புதின் எச்சரித்தார். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாறு படைத்துள்ளார். மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் இறுதிப் போட்டியில் பங்கேற்ற இந்திய வீராங்கனை மனு பாக்கர் இலக்கை துல்லியமாக சுட்டு 221.7 புள்ளிகள் பெற்று 3ஆம் இடம் பிடித்தார். இதன் மூலம் அவர் வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இந்தியாவின் முதல் பதக்கத்தை வென்ற ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 22 வயது வீராங்கனையான மனு பாக்கருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் போட்டியின் தகுதிச் சுற்றில் இந்திய வீரர் அர்ஜுன் பபுதா 630.1 புள்ளிகள் பெற்று 7ஆம் இடம் பிடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதேபோல் மகளிர் ஏர் ரைபிள் துப்பாக்கிச் சுடுதல் தகுதிச் சுற்று போட்டியில் இந்திய வீராங்கனை ரமிதா ஜிண்டால் 631.5 புள்ளிகளுடன் 5வது இடம் பிடித்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். மற்றொரு இந்திய வீராங்கனை இளவெனில் வாளறிவன் 10வது இடம் பிடித்து போட்டியில் இருந்து விலகினார். இலங்கைக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 20 ஓவர்களில் 161 ரன்கள் எடுத்தது. பின்பு மழை காரணமாக இந்திய அணி பேட்டிங் செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. மழை நின்ற நிலையில் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி இந்தியா வெற்றி பெற 8 ஓவர்களில் 78 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி 6.3 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 81 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதையடுத்து 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்ற இந்திய அணி தொடரையும் கைப்பற்றியது. கம்பீர் பயிற்சியாளராக பொறுப்பேற்ற முதல் தொடரையே இந்திய அணி வென்று அசத்தியுள்ளது. இதனிடையே ஆசிய கோப்பையை முதன்முறையாக வென்று சாதனை படைத்த இலங்கை மகளிர் அணிக்கு அந்நாட்டின் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே போனில் வாழ்த்து தெரிவித்தார். TNPL தொடரின் கடைசி லீக் ஆட்டத்தில் திண்டுக்கல் அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நெல்லை அணி வீழ்த்தியது. நத்தத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி 136 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து பேட் செய்த நெல்லை ராயல் கிங்ஸ் அணி 17.5 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 138 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. சென்னையில் கடந்த மே மாதம் நடைபெறவிருந்த நடன சாதனை நிகழ்ச்சியில் நடிகர் பிரபுதேவா பங்கேற்காத நிலையில் பொன்னேரி அருகே அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் மீண்டும் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 1800க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் பங்கேற்று 100 நிமிடங்களில் 100 பாடல்களுக்கு நடனமாடி உலக சாதனை படைத்தனர். நடிகர் பிரபுதேவா நடன கலைஞர்களின் நடன நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார். கடைசி வரை பிரபுதேவா நடனமாடாமல் சென்றதால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக 12,000 கன அடி நீர் திறப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. கடலூர் அருகே அதிமுக வார்டு கவுன்சிலர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். துரிதமாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தமிழ்நாட்டில் எந்த குற்றங்கள் நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சபாநாயகர் அப்பாவு விளக்கம்.
நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால்தான் ஏன் எடுக்கவில்லை என்று கேட்க வேண்டும் என்றும் பேட்டி. தமிழ்நாட்டில் எந்த குற்றங்கள் நடந்தாலும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் தான் நீங்கள் இதை ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லுங்கள். மதுரை அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு. பொதுமக்கள் போராட்டத்தை அடுத்து அமைச்சர் மூர்த்தி தலைமையில் இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை அழைப்பு. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் சூறாவளி காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் தொட்டபெட்டா பகுதியில் 6 இடங்களில் நிலச்சரிவு. வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. ரஷ்யாவில் கடற்படை தின விழாவை ஒட்டி நடைபெற்ற அணிவகுப்பு நிகழ்ச்சியில் அதிபர் புதின் பங்கேற்பு. ஜெர்மனியில் நீண்ட தூர ஏவுகணைகளை நிலைநிறுத்தினால் பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை. ஒலிம்பிக் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடுதலில் வெண்கலம் வென்றார் இந்திய வீராங்கனை மனு பாக்கர். பிரதமர் மோடி வாழ்த்து. இந்தியாவுக்கு முதல் பதக்கம் பெற்று தந்தமைக்கும் பாராட்டு. TNPL கிரிக்கெட் தொடரில் லீக் சுற்று போட்டிகள் நிறைவடைந்தன. நேற்று நடைபெற்ற 2 ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.